கர்த்தர் வார்த்தைக்கு நாம் செல்வோம். எபிரேயர் 1ஆம் அதிகாரம் 1 வாசிப்போம். அதற்கு முன்பாக ஒரு கேள்வியை நான் உங்கள்கிட்ட கேட்க விரும்புகிறேன். தேவனை பற்றி நான் சரியாக அறிந்து கொள்ளணும் அப்படின்னா எந்த வழியில் அறிந்து கொள்ளலாம்? நம்முடைய வாழ்க்கையில் ஜீவன் பெருகணும் அப்படின்னா அதுக்கு வேதம் சொல்லுகிற வழி, ஒன்றான மெய் தேவனாகிய உம்மையும் உம்முடைய குமாரனாய் இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். கடவுளை அறிய அறிய என் வாழ்க்கையில் கண்டிப்பாக என்ன பெருகும்? ஜீவன் பெருகும். தேவனை ஒரு மனுஷன் மெய்யாக அறிந்து கொண்டு இருந்த வண்ணமாக இருக்க முடியாது. நிச்சயமாக அவருடைய ஜீவன் வாழ்க்கையில் பெருகும் என்று வேதம் சொல்லுகிறது. கடவுளை பற்றி ஒரு அறிவு, சரியான அறிவு, அது என் வாழ்க்கையில் சுகத்தை உண்டாக்குகிறது, ஐஸ்வர்யத்தை பெருக்குகிறது. அவர் யாருன்னு அறிய அறிய என் வாழ்க்கையில் கிருபையும் சமாதானமும் பெருகுகிறது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் தேவனையும் அறிகிற அறிவினாலே உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருக கடவுது. எப்படி சொல்றேனே, இந்த கிங்டம் எப்படி வேலை செய்யுதுன்னு கேட்டீங்கன்னா, நாலேஜ் பேஸ்ட் கிங்டம். இது அறிவு சார்ந்த ராஜ்யமாக இருக்கிறது. இதுல எவன் வல்லமையானவன் கேட்டா, எவனுக்கு தேவனை பற்றி ரொம்ப அறிவு இருக்குது, எவனுக்கு கண்ணு திறக்கப்பட்டிருக்கு, கடவுளை யார் சரியா பார்த்துருக்கிறான், அவன் தான் ராஜா. எல்லா அடிமைத்தனத்துக்கும் காரணம் அறியாமை. எல்லா வெற்றிக்கும் காரணம் தேவனை பற்றிய அறிவு. இந்த தசமபாகம், உபவாசம், ஜபம், ஊழியம், ஏன் கரையம், இதெல்லாம் ரொம்ப தூரமாக இருக்கு. இதில் கூட சில நேரம் தவறிடலாம், ஆனால் அறிவில் தவறக்கூடாது. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? சபைக்கு ஏன் வரனா, தேவனை பற்றிய சரியான நாலேஜை, அறிவை பெற்றுக்கொள்ளும்படி நான் வருகிறேன். நான் 10 வருஷம் 15 வருஷம் நான் நம்பின மாதிரியே உள்ள நம்பிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னா மாற்றம் என்ன செய்யாது? வராது. சபைக்கு வந்தும் கூட ஆஸ்வதிக்கப்பட வேண்டும் என்ற விருப்பம் இல்லாமல், நன்மைக்காக விசுவாசிக்க வேண்டும் என்ற அந்த அறிவு இல்லாமல் இருப்பதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறது. சபைக்கு தான் வருவாங்க, புத்தகத்தை தான் திறந்து வச்சிருப்பாங்க, பிரசங்கம் கேட்குற மாதிரி தான் இருக்கும், ஆனால் சத்தியத்தின்படி வாழ்க்கை இருக்காது, மாறி இருக்காது. இந்த வாரம் சர்ச்சுக்கு வந்தமே, தேவனை பற்றி ஏதாவது அறிவை நான் பெற்றுக்கொண்டேனா, தேவனை பற்றி ஏதாவது ஒரு அறிவை நான் பெற்றுக்கொண்டேனா, அது நிச்சயமாக உன் வாழ்க்கையில் மாற்றத்தை உண்டாக்கும். ஒன்றான மெய் தேவனாகிய உம்மையும் உம்முடைய குமாரனாய் இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். நான் சொல்கிறேன், இன்னைக்கு உங்கள் லைஃப்பில் ஜீவன் கொஞ்சம் பெருகுகிறது. இந்த 45 நிமிஷம் மெசேஜில் தேவனை பற்றி ஒரு அறிவு வரப்போகுது. உங்கள் லைஃப்பில் உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த தேவரகமான ஜீவன் வெளிப்படுது இயேசு நாமத்தினால. அது ஒரு சுகமாக மாறும், வெற்றியாக மாறலாம். ஏதோ ஒரு ரீதி என்ன செய்யுது? அந்த ஜீவன் பெருகும். இதுக்காக தான் நான் சபைக்கு வரேன். அப்போ கடவுளை பற்றி, கர்த்தரை பற்றி சரியாக சொல்லி கொடுக்குற சபைக்கு போகிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்படிப்பட்ட சபைக்கு போகிற ஜனங்கள் பாக்கியவான்கள். நீங்களும் என்னை விட்டு போக மனதாக இருக்கிறீர்களோ? நம்மால் சொன்னார், பேதுரு என்ன சொன்னார்? எப்படிங்க போவோம், அப்பமா கொடுக்குறீங்க நீங்கள், ஏசு மினிஸ்ட்ரியில் இருந்தால் சும்மாவா, ஆனால் போக மாட்டேங்க அப்படின்னு சொல்லலை. என்ன சொன்னார்? யாரிடத்தில் போவோம் ஆண்டவரே? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே. நான் ஏன் உம்ம கூட இருக்கிறேன்னு கேட்டா, அந்த வசனத்துக்காக தான் கூட இருக்கிறேன் ஆண்டவரே. நான் ஏன் சபைக்கு வரேன்னு கேட்டா, நித்திய ஜீவ வசனங்கள் அங்கே போதிக்கப்படுகிறது, அதுக்கு தான் நான் வர்றேன். பாஸ்டருக்காக வரல நான். அது அங்கே ஒரு சிஸ்டர் இருக்காங்க, அவங்க ஒரு பிரதர் இருக்காரு, நான் அவருக்காக தான் நான் போகிறேன். நம்மால் மாதிரி சொல்லணும், யாரிடத்தில் போவோம் ஆண்டவரே? எங்க ஆண்டவரே போவோம்? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே. லைஃப் கிவிங் வேர்டு, வாழ்வளிக்கிற வார்த்தை உம்மிடத்தில் இருக்கே ஆண்டவரே. வார்த்தை ரொம்ப முக்கியமாக இருக்குது. சரி, இந்த வசனத்தை வாசித்து தேவனை பற்றி நான் சரியாக அறிந்து கொள்ளணும்னா எங்கேருந்து அறிந்து கொள்ளணும்? இந்த வழியில் தான் அறிந்து கொள்ளணும். அந்த பாஸ்டர் சொன்னார், இந்த பாஸ்டர் சொன்னார், எங்கள் பாரம்பரியத்தை இப்படி தான் சொன்னாங்க, நாங்கள் இப்படி தான் கேட்டிருக்கிறோம், எங்கள் தாத்தா இப்படி தான் சொன்னார், எல்லாத்தையும் தூக்கி ஓரமாக வச்சிடறோம். வேதம் தேவனை அறிய வேண்டுமானால் எப்படி அறிய வேண்டும் என்று வேதனை செய்து நமக்கு சொல்லுகிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? இந்த நான் வாசிக்க போகிற இந்த 3 வசனத்தில் 3 வழிகளில் தேவனை அறியலாம் என்று வேதம் சொல்லுகிறது. எத்தனை வழிகளில்? 3. இதை தவிர வேறு வழியில் தேவனை நீங்கள் அறியக்கூடாது, அது ரொம்ப தப்பாக தான் இருக்கும். அந்த வசனத்தை எல்லாரும் வாசிக்கலாமா? வாசிங்க. எபிரேயர் 1ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்தை வாசிங்க. பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும்
வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகள் மூலமாய் பிதாக்களுக்கு திருவுளம் பற்றின தேவன். போதும். பூர்வ காலங்கள்லாம் என்ன? பழைய ஏற்பாட்டு காலத்தில் தேவன் தம்மை குறித்த அறிவை பங்கு பங்காக, பாட் பை பாட்டாக, வகை வகையாக, கொஞ்சம் கொஞ்சமாக, ஒவ்வொரு ரீதியில், ஒவ்வொரு டைமென்ஷனில் எப்படி கொடுத்தாரு? தீர்க்கதரிசிகள் மூலமாய் பிதாக்களுக்குன்னா முன்னோர்கள் ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபுக்கு பிதாக்களுக்கு திருவுளம் பற்றின தேவன். அப்போ நல்லா கவனிங்களேன், நாம் கடவுளை கண்டுபிடிக்க முடியாது. கர்த்தர் தான் தம்மை நமக்கு வெளிப்படுத்த வேண்டும். தேவன் திருவுளம் பற்றினாராம். இந்த ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு இவங்களுக்கெல்லாம் தம்மை பற்றி அறிவை கொடுக்கும்படி திருவுளம் பற்றினார். இயேசு சொல்றார் இல்லையா, ஒருவன் பிதாவுடைய அருளை பெறாவிட்டால் என்னிடத்தில் வரான். ஒருத்தர் இயேசு கிட்ட வரணும் அப்படின்னா என்ன கிடைச்சிருக்கணும்? பிதாவினுடைய அருள் கிடைத்திருக்க வேண்டும். திருவுளம் பற்றின தேவன் எப்படி கொடுத்தாருன்னு கேட்டீங்கன்னா, தீர்க்கதரிசிகள் மூலமாய் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தம்மை வெளிப்படுத்தினார். அப்ப தீர்க்கதரிசிகள் மூலமாக சொல்லப்படுறது எதுன்னு கேட்டீங்கன்னா, கர்த்தருடைய வார்த்தை. பழைய ஏற்பாட்டு புஸ்தகத்திலிருந்து நாம தேவனை செய்யலாம், பார்க்கலாம். இன்னும் சரியா சொல்ல போனா பழைய ஏற்பாட்டு காலத்தில் நாங்கள் போறேன். முதலாவது வார்த்தை, இன்னொன்று சொல்ல போனா கர்த்தருடைய நாமம். சொல்லுங்க, கர்த்தருடைய நாமம். நீங்க பழைய ஏற்பாட்டில் வாசித்து பார்த்தீங்கன்னா, புதிய ஏற்பாட்டில் நீ நாமத்தை நீங்க பார்க்க முடியாது. புதிய ஏற்பாட்டில் ஒரே ஒரு நாமம், இயேசுவின் நாமம். பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா எத்தனையோ மீட்பின் நாமங்கள் தேவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இங்க இருக்கிற ஆள் கூட நீ கேட்டீங்கன்னா ஒரு 10 தான் சொல்வீங்க. ஆனா நீங்க நெட்ல போய் பாருங்களேன், அது இருக்குது, 50-60 இருக்குது. இந்த ஜான் ஜெபராஜ்லாம் பாட்டு பாடும்போது ஏதாவது நாமத்தை சொல்றாங்க இல்லையா, ஜெபத்தை கேட்கிறவரேன்னா அதுக்கு ஒரு நாமம் இருக்குது. எல்ஷாமான்னு நினைக்கிறேன். நமக்கு தெரியும், நமக்கு கொஞ்சம் தான் தெரியும். யெகோவா ஷம்மா தெரியும், எல்ஷடாய் தெரியும், யெகோவா ஈரே தெரியும், எபினேசரே தெரியும். கரெக்டா இவ்வளவு தெரியும். ஆனா 100கணக்கான நாமங்கள் இருக்குது பைபிள்ல. ஏல் ஓலாம் நீரே உமக்கு ஆரம்பம் இல்லையே. ஏல் ஓலாம் நீங்க கேள்விப்பட்டீங்களா? ஆனா பைபிள் என்ன செய்யுது? இருக்குது. அப்ப பழைய ஏற்பாட்டில் தேவன் தீர்க்கதரிசி மூலமாக, வார்த்தையின் மூலமாக, சரியா சொல்ல போனா தமது நாமத்தை சொல்லி தாம் யார் என்பதை வெளிப்படுத்தி இருக்கிறார். ஸோ நீங்க பழைய ஏற்பாடு புஸ்தகத்தில் தேவன் அறியணும் அப்படின்னா வார்த்தைக்கு போகணும், அவருடைய நாமத்திற்கு போக வேண்டும். முதல்ல தேவன் அறியணும் அப்படின்னா கர்த்தரை வார்த்தைக்கு வந்துடணும் ஒன்று. அதுவும் குறிப்பாக எங்கே போய் கண்டுபிடிக்கணும்னு கேட்டிங்கன்னா, ஏன்னா அந்த நிறைய பேர் பேச வச்சு அறியக்கூடாது. யோபுலாம் பேசி திட்டி தீர்த்திருக்காரு, அதெல்லாம் நம்ம எடுத்துக்கிற முடியாது. குறிப்பாக பழைய ஏற்பாட்டில் போனால் எக்ஸாக்டாக தேவனை பற்றி அறியணும் அப்படின்னு கேட்டால் கர்த்தருடைய நாமம். அந்த மீட்பின் நாமங்களை நான் ஆழமாக படிக்க தெரிய எங்கே வெளிப்படுத்தப்பட்டிருக்க அந்த சம்பவத்தில் போய் படிக்கும் பொழுது அவர் தேவைகளை முன்னறிந்து முன்கூட்டியே ஆயத்தம் பண்ணி வைக்கிற தேவன். யெகோவா ஈரே. தன் சொந்த குமாரனை ஆபிரகாம் கொடுக்கணும், ஆனா தேவன் அவனுடைய தேவையை முன் அறிந்து அங்க ஒரு ஆட்டுக்கடாவை சிக்க வச்சிருந்தார். கர்த்தரை பருவத்தில் பார்த்து கொள்ளப்படும் பார்க்கிறோம். கர்த்தர் பார்த்து கொள்வார். அதுதான் சரியான நாலேஜ் நமக்கு என்ன செய்து கொடுக்கிறது. அங்கதான் போகணும். தேவனை பற்றி அறிய நினைச்சு அங்கதான் போகணும். எங்க வரணும்? பைபிளுக்கு வரணும், கர்த்தருடைய நாமத்துக்கு வர வேண்டும். இன்னொரு பிரதானமான வழி அங்க போட்டிருக்கு பாருங்களேன். வாசிங்க, 2ஆம் வசனத்தை வாசிங்க. இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் நமக்கு திருவுளம் பற்றினார். தேவனை பற்றி எனக்கு சரியா தெரியும் அப்படின்னா நான் பார்க்க வேண்டிய ஒரே ஆள் இயேசு. இயேசுவை பார்த்தா நான் தேவனை பார்த்துடலாம். இயேசு பேசுறத கேட்டா பிதா எப்படி பேசுவார்னு நான் பார்த்துடலாம். இயேசு எப்படி செய்வார்னு அவருடைய செய்கையை பார்த்தா பிதா என்ன செய்வார்னு நான் பார்த்துடலாம். இதை தவிர வேற எங்கேயும் போய் தேவனை அறிய கூடாது. சொல்லுங்க, வார்த்தை, நாமம், இயேசு. கர்த்தரை நான் இந்த வழியில தான் என்ன செய்யணும்? அறிந்து கொள்ள வேண்டும். அப்ப நான் உங்களுக்கு இந்த ரெண்டையும் சேர்த்து இருக்கிற மாதிரி ஒரு பகுதிக்கு நான் உங்களை கூட்டு போறேன். தீர்க்கதரிசிகள் மூலமாக திருவுளம் பற்றினாரு, அப்ப வார்த்தையை கொடுத்திருக்காரு. இன்னொன்று சொன்னேன், வார்த்தை இல்லை, இன்னொன்று சொல்ல போனா கர்த்தருடைய நாமம். அங்க போங்க, தெரிந்த போது யாத்ரா 33ஆம் அதிகாரத்துக்கு போங்க, 18ஆம் வசனத்தை வாசிங்க. அப்பொழுது அவன் உம்முடைய மகிமை எனக்கு காண்பித்தரலாம். என்ன கேட்குறாருன்னா, நான் உண்மை பார்க்கணும். பார்த்தா உயிரோடு இருக்க முடியுமா? முடியாது. அது அவரே சொன்னார், என்னை பார்த்துட்டு ஒருத்தர் உயிரோடு இருக்க முடியாதுன்ட்டார். சரியா? இப்போ 10ஆம் வசனத்தை வாசிங்களேன். அதற்கு அவர், என்னுடைய தயையெல்லாம் நான் உனக்கு முன்பாக கடந்து போக பண்ணி கர்த்தருடைய நாமத்தை உனக்கு முன்பாக கூறுவேன். எவன் மேல் கிருபையா இருக்க சித்தமாக இருப்பேனோ
அவன் மேல் கிருபையாக இருப்பேன், எவன் மேல் இரக்கமாக இருக்க சித்தமாக இருப்பேனோ அவன் மேல் இரக்கமாக இருப்பேன் என்று சொல்லி. சரி, இது நம்ம குழப்பம். அந்த எவனில் நம்ம இருக்கிறோமா? ஆண்டு சொல்லிட்டு போயிட்டாரு, எவன் மேலே நான் இரக்கமாக இருக்கிற சித்தமாக இருக்கிறேனோ அவன் மேலே தான் நான் இரக்கமாக இருப்பேன். எவன் மேலே கிருபையாக இருக்க சித்தமாக இருப்பேன் அவன் மேலே தான் நான் கிருபையாக இருப்பேன் அப்படின்னு நமக்கு தோணுது இல்லையா? எப்பயுமே பைபிளை ஒரு விஷயம் சொல்கிறேன், பைபிளை படித்த உடனே உங்களுக்கு அப்பா மேலே அன்பு பெருகணும். அப்படி உங்களுக்கு ஒரு சந்தேகம் வந்துச்சுன்னா நீங்கள் சரியாக அந்த வசனத்தை என்ன செய்யலை, புரிந்து கொள்ளலன்னு அர்த்தம். அவர் அன்பு உங்களுக்கு விளங்கும், இன்னொரு ஒரு படி கண்ணு திறக்கும். அப்படி திறந்துச்சுன்னா உங்களுக்கு யாரோ விளக்க ஆரம்பிச்சுக்கான்னு அர்த்தம். அப்படி விளங்கலைன்னா நீங்களா படிச்ச ஒன்று புரிஞ்சிருந்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு சந்தேகத்தை உண்டாச்சு அப்படின்னா அது ரொம்ப தப்பு. நான் வேற மாதிரி சொல்கிறேனே, எவன் மேல் இரக்கமாக இருக்க சித்தமாக இருப்பேனோ அவன் மேல் இரக்கமாக இருப்பேன், எவன் மேல் கிருபை இருக்க சித்தமாக இருப்பேனோ அவன் மேல் கிருபை இருப்பேன். நான் என்ன அர்த்தம்னு கேட்டால் அவர் சொல்லுவார், மனுஷன் நினைக்கிறான் இந்த மனுஷனுக்கெல்லாம் கிருபை கிடைக்காதுன்னு, ஆனால் நான் எவன் மேலே கிருபை இருக்க சித்தமாக இருக்கிறேனோ அப்படிப்பட்ட ஆள் மேலே கூட நான் கிருபை வைப்பேன். இவனுக்கெல்லாம் கிருபை கிடைக்காது, இவனுக்கெல்லாம் இரக்கம் கிடைக்காது அப்படின்னு உலகம் சொல்லுது. ஆனால் கர்த்தர் சொல்லுவார், நீ நினைக்கிறல அப்படிப்பட்ட ஆள் மேலே கூட என் இரக்கமும் கிருபையும் விழுகிறது. உன்னை விட்டு போய் நீ செய்கிற சேட்டைக்கு உன்னை விட்டு போயிடுவார் ஆண்டவர் கூடி சீக்கிரம். பார்ப்போம் போகிறாரா இருக்கிறாரான்னு. நான் உன்னோடைய கூட இருந்து செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும். உங்களை பார்த்து சொல்கிறாங்க கர்த்தர் விட்டு போயிடுவான்றாங்க. ஆனால் அவர் சொல்வார், நான் உன் கூட இருந்து இனிமேல் தான் செய்ய போகிற காரியம் பயங்கரமாக இருக்குன்ற. சில வேலைகளை நீங்கள் ரொம்ப நெருக்கமான ஆள்கள் சொல்கிறத அப்படி ஏற்றுக்கொள்ள கூடாது. கர்த்தர் சொல்கிறத செய்யணும், கேட்கணும். இப்போ கர்த்தர் சொல்லுவார், மோசே கேட்குறாரு, உங்களுடைய மகிமை எனக்கு காண்பித்தரலும். ஆனால் அவர் சொல்லுவார், நான் என் தயையெல்லாம் உனக்கு கடந்து போக பண்ணி கர்த்தருடைய நாமத்தை உனக்கு கூறுவேன். அப்போ என்னை பற்றி அறியணும் அப்படின்னா என்னுடைய நாமத்தை நீ அறிந்து கொண்டா என்னை பற்றி என்ன செய்யலாம், அறிந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி 34ஆம் அதிகாரத்தில் எல்லாரும் வாசிங்க, 5ஆம் வசனத்தை வாசிப்போம். கர்த்தர் ஒரு மேகத்தில் இறங்கி அங்கே அவன் அருகே நின்று கர்த்தருடைய நாமத்தை கூறினார். போதும், கர்த்தருடைய நாமத்தை யார் கூறுறா? யார் கூறுறா? கர்த்தரே கூறுறாரு. அதான் ரொம்ப முக்கியம். என்னை பற்றி நீங்கள் வெளியே காட்டினே கிச்சக்கமாக சொல்லி விட்ருவாங்க. அவராங்க சேர்த்து போட்டு விடுவாங்க, ஒன்று போட்டு விட்டு அது போயிடும் பத்தா. கர்த்தரை பற்றி நாம் எங்கேயா போய் கேட்டுறதுக்கு யார்கிட்ட கேட்டுடலாம்? கர்த்தர்ட்டே கேட்டுடலாம். கர்த்தரே சொல்லி வச்சிருக்கார், கர்த்தர் தமது நாமத்தை அவரே கூறுகிறார். வாசிப்போம். கர்த்தர் அவனுக்கு முன்பாக கடந்து போகிற போது அவர் கர்த்தர் கர்த்தர் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகாதயும் சத்தியமுள்ள தேவன், 1000 தலைமுறைகளுக்கு இரக்கத்தை காக்கிறவர், அக்கிரமத்தையும் மீறுதலையும் பாவத்தையும் மன்னிக்கிறவர், குற்றவாளியை குற்றமற்ற விடாமல் பிதாக்கள் செய்த அக்கிரமத்தை பிள்ளையிடத்திலும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளிடத்திலும் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறார் என்று கூறினார். இதில் ஒன்னே ஒன்று கிறுக்குன்னு இருக்கிறது அந்த பின்னாடி இருக்கிற 3 4ஆம் தலைமுறை தான். நான் என்ன சொல்கிறேன்னா, அவர் காண்பிக்கிற கிருபை இறக்கம் எத்தனை தலைமுறைக்கு? 1000 தலைமுறைக்கு. ஆனால் நியாயம் விசாரிக்கிறது 3 4 தலைமுறைக்கு. அதை கூட சிறுவையில் கேன்சல் பண்ணிட்டார். அதை கூட பிதாக்கள் திராட்சைக்காயை தின்றார்கள், பிள்ளைகளின் பற்கள் கூசி போயின, அந்த பழமொழி இனிமேல் சொல்லப்படுவதில்லைன்ட்டார். இனி சொல்லப்படுவதில்லை. ஆமாம், உன் முன்னோர் ஒரு பாவம் பண்ணியிருக்கலாம், ஆனால் என்னைக்கு நீ ஏசு ஏற்றுக்கிட்டு ஏசு கீழே வந்தையோ அந்த சாபம் உனக்கு பலிக்காது. அப்போ கர்த்தரை பற்றி சரியான வெளிச்சம்னா, நான் கர்த்தர் கர்த்தர் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகாதயையும் சத்தியமும் உள்ள தேவன், 1000 தலைமுறைகளுக்கு இரக்கத்தை காக்கிறவர் போட்டிருக்கு, அக்கிரமத்தை மீறுதலையும் பாவத்தையும் மன்னிக்கிறவர். கிருபைன்னு சொன்ன இடத்துல, கடவுள் கிருபைன்னு சொன்ன இடத்துல அவர் செய்கிற முதல் காரியம் அக்கிரமத்தையும் மீறுதலையும் பாவத்தையும் மன்னிக்கிறவர். கடவுள் கிருபை விளங்குற ஒரு பிரதானமான வழி பார்த்தீங்கன்னா அவர் நம்மை மன்னிக்கிறவர். உன்னை அடிச்சிருவார் நீ சர்ச்சுக்கு வரலன்னா. எவ்வளோ பெரிய தப்பான ஒரு படம் கர்த்தரை பற்றி. ஆனால் கடவுள் சொல்றாரு, நான் கிருபை உள்ளவர்னு சொன்ன உடனே அக்கிரமத்தை மீறலையும் பாவத்தையும் மன்னிக்கிறவர். சங்கீதம் 145:8. கர்த்தர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். எல்லாம் சொல்லுங்க, கர்த்தர் இரக்கமும் மன உருக்கமும்
நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். சொல்லுங்க, மிகுந்த கிருபை. சொல்லுங்க, மிகுந்த கிருபை. மிகுந்த கிருபை இடத்த போட்டிருக்கு, பெரிய கிருபை, கிரேட் கிரேஸ். சாலமன் சொல்றான், எங்க அப்பா தாவீதுக்கு நீர் பெரிய கிருபை காண்பித்தீர், பெரிய கிருபை காண்பிச்சீர். அந்த கிருபை யார் மேல இருக்குன்னு கேட்டீங்கன்னா 9ஆம் வசனத்தை வாசிங்க. கர்த்தர் எல்லார் மேலும் தயவு உள்ளவர், அவர் இரக்கங்கள் அவருடைய எல்லா கிரியில் மேலும் உள்ளது. கர்த்தர் பாரபட்சம் உள்ளவர் கிடையாது. அவருடைய தயவு எத்தனை பேர் மேல இருக்குது? எல்லார் மேலும் இருக்குது. அவர் எதையாவது ஒன்று செஞ்சார் அப்படின்னா எதை அடிப்படையில் செய்கிறார் தெரியுமா? தயவின் அடிப்படையில் செய்கிறார். அந்த தயவு அவருடைய எல்லா கிரியைகளிலும் உள்ளது. கடவுள் ஒன்று செஞ்சார்னா தயவின் அடிப்படையில் தான் செய்கிறார். அவர் இரக்கங்கள் அவருடைய எல்லா கிரியைகளிலும் மேலும் உள்ளது. இப்போ கடவுள் அப்படி செஞ்சு விட்டார், இப்படி செஞ்சு விட்டார்னு சொல்றது தப்பு. நமக்கு அந்த கருளான காரியங்கள், மறைவானவைகள்லாம் நம்ம என்ன செஞ்சிடறது? அதை விட்டுறணும். நமக்கு தெரியலன்னா விட்டுறணும். நம்ம என்ன அறிஞ்சோமோ அதை நிலைச்சிருக்கணும். புதிய பாட்டில் போட்டிருக்கு, யோவான் 1:16 போட்டிருக்கு, அவருடைய பரிபூரணத்தினால் நாம் எல்லாரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். யார் பரிபூரணத்தில்? இயேசுவின் பரிபூரணத்தினால எத்தனை பேர்? நாம் எல்லாரும் கொஞ்சம் கிருபை பெற்றோம். போடல, என்ன போட்டிருக்கு? கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். அலையா எப்படி கடல்ல வேவ்ஸ் வந்துகிட்டே இருக்குதோ அது மாதிரி கிருபையின் அலைகளும் அடித்து கொண்டிருக்கிறது. அதான் நம்ம போஸ்ட் போட்டல ஒரு காலத்தில், அலைகள் ஓய்வதில்லையா? அது வேற பழைய படம். ஐய புது படம் கிருபைகள் ஓய்வதில்லை. ஆமென். எல்லாம் சொல்ல, கிருபைகள் ஓய்வதில்லை. அந்த கிருபை வெளிப்படுகிற பிரதானமான ஒரு வழி நம்முடைய பாவத்தை, மீறுதல, அக்கிரமத்தை மன்னிக்கிறவா இருக்கிறார். தண்டிக்கிறவர் கிடையாது. என்ன செய்யறாரு? மன்னிக்கிறார். ரொம்ப முக்கியம், கவனிங்க, ரொம்ப முக்கியம். போய் தப்பு பண்ணுங்க நான் சொல்ல வரல. ஆனால் உங்களுக்கு எப்போவுமே ஒரு தவறு செஞ்சு விழுந்துட்டீங்க அப்படின்னா கர்த்தர் பற்றி சரியான அறிவு, அவர் மன்னிக்கிறன்னு வரும்போது நான் சொல்கிறேன், நீங்கள் தண்டனைக்கு தப்பித்துக் கொள்றீங்க. இந்த பிசாசு எப்படா இவன் தப்பு செய்வான், எப்படா குற்ற உணவுகளை கொண்டு போகலாம், எப்படி இவனுக்குள்ள ஒரு வியாதியை கொண்டு வரலாம், எப்படி இவனுக்குள்ள சமாதான குறை கொண்டு வரலாம் பார்த்துட்டே இருக்கான் பாருங்க. எனக்கு தேவனை பார்த்தா சரியான வெளிச்சம் ரொம்ப முக்கியம். சார் ரொம்ப பெரிய இதாகிடுவாங்க. நான் தப்பு செஞ்சேன், எனக்கு தண்டனை தேவைதான். கடவுள் சொல்றாரு, நான் கிருபையா என்ன செய்கிறேன், அவன் பாவத்தை மன்னிக்கிறேன்றாரு. ஆனால் இவங்க சொல்கிறாங்க, நான் தப்பு பண்ணேன், அப்போ எனக்கு என்ன வரணும்? தெளிவாக புரிஞ்சுக்கிறணும், கர்த்தர் மன்னிக்கிறவர். முதல்ல கிருபை என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா மன்னிக்கும். பக்கம் சொல்லுங்க, கிருபை மன்னிக்கும். கிருபையோட வெளிப்பாடு என்ன கேட்டினா என்ன செஞ்சாது? மன்னிக்கும். சில உதாரணத்தை உங்களை காண்பிக்கிறேன், வேகமாக போகலாம். என்னாகமம் 14ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிங்களேன். ஆகையால் கர்த்தர் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர் என்றும் அக்கிரமத்தை மீறுதலையும் மன்னிக்கிறவர் என்றும், அப்படி பின்னாடி வாசிங்க. என்றும் நீர் சொல்லியிருக்கிறபடியே என் ஆண்டருடைய வல்லமை பெரிதாய் விளங்குவதாக, உமது கிருபையினுடைய மகத்துவத்தின்படியையும் எகிப்தை விட்டது முதல் இந்நாள் வரைக்கும் இந்த ஜனங்களுக்கு மன்னித்து வந்ததன் படியேயும் இந்த ஜனங்களின் அக்கிரமத்தை மன்னித்தருளும் என்றான். அப்பொழுது கர்த்தர், உன் வார்த்தையின்படியே மன்னித்தேன். அல்லேலூயா. எவ்வளவு நல்ல ஊழியக்காரன். இப்ப இந்த ஊழியக்காரனுக்கு தேவனை பத்த சரியான அறிவு ரொம்ப முக்கியம். அவன் போய் ஆண்டவரே கோவப்பட்டு போட்டுருன்னு சொன்னவனே, நல்லா போடுங்க ஆண்டவரே, 2 போடா போடுங்க ஆண்டவரே, அப்படி சொல்லாம, ஐயா ஆண்டவரே நீங்க எனக்கு உம்மை பத்தி வெளிப்படுத்தினீங்களே, நீர் எப்படிப்பட்டவர், இரக்கம் உள்ளவர், மிகுந்த கிருபைன்னு சொன்னீங்களே, அதன்படி நீங்க சொல்லியபடியே நீங்க இவர் என்ன செய்யுங்க, மன்னித்தருளுங்க. எகிப்தில் புறப்பட்டது முதல் மன்னிச்சு வந்தீங்கல்ல, அதே மாதிரி இங்கேயும் என்ன செய்யுங்க, மன்னிச்சிருங்க. கதை சொல்லாரு, மன்னித்தேன். நீங்க ரட்சிக்கப்பட்ட நாள்ல இருந்து 30 வருஷம் ஆகி போச்சு. கதை சொல்லாரு, 30 வருஷம் செஞ்ச பாவத்தையும் சத்தமா சொல்லுங்க, மன்னித்தேன். என்ன ஈஸியா சொல்லிவிட்டீங்க, இப்படி நான் என்னங்க பண்றது? கர்த்தர் மிகுந்த கிருபையுள்ளவர். கடவுளை பத்தின சரியான அறிவு உள்ளவன் கடவுளை நேசிக்க ஆரம்பிச்சிருவான். சரியான அறிவுடையவன் கடவுளை செய்வான், நேசிக்க ஆரம்பிச்சிருவான். இழுத்து பிடிச்சி சர்ச்சுக்கு அனுப்புறது, கர்த்தருக்காக ஊழியம் பண்ணுறது, விதைக்கிறது, பைபிள் படிக்க வைக்கிறது, இதெல்லாம் எதையுமே கட்டாயப்படுத்தி செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்கள் நல்லா ஜெபம் பண்ணுங்க. பிள்ளைகளுக்காக நாம் ஜெபிப்போம். நானும் என் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கணும். அதுவும் கிறிஸ்துவ குடும்பத்தில் பிறந்த பிள்ளைக்காக கண்டிப்பாக ஜெபிச்சு பண்ணணும். ஏன்னா நம்மளாவது என்ன பண்ணுறோம்னா, கிடைக்காம அலைஞ்சோமா, கிடைச்சவனே கப்பக்குன்னு பிடிச்சிக்கிட்டோம். இவங்களுக்கு நல்லா கிடைக்குதா, அதனால மெத்தனம் ஆயிடுது. பைபிள் தானே எடுங்க அப்படி.
எங்கேயோ கிடக்குது தெரியல, மறந்துடுச்சு. ஆனால் நம்ம பைபிள் படிக்கிறதுக்கு அடி வாங்கணும். அப்போ இது எடுக்கும்போது முத்தம் கொடுக்க தோணுது, நல்ல பைபிளை வாங்க தோணுது, விலை உயர்ந்த பைபிளை வாங்க தோணுது. மன்னித்தேன். பக்க சொல்ல, கர்த்தர் உங்களை கிருபையாய் மன்னித்து விட்டார். கர்த்தர் மன்னிச்சிட்டாருங்க. 2 நாளாகவும் 30:19. எசேக்கியா அவர்களுக்காக விண்ணப்பம் பண்ணி தங்கள் பிதாக்களின் தேவனாய கர்த்தரான தேவனை தேடும்படிக்கு தங்கள் இருதயத்தை நேராக்கினவர்கள் பரிசுத்த ஸ்தலத்திற்கேற்ற சுத்தாங்கம் அடையாதிருந்தாலும் கிருபையுள்ள கர்த்தர் அவர்கள் எல்லாருக்கும் மன்னிப்பாராக என்றான். சரி, ஒரு செய்ய வேண்டிய விஷயத்தை செய்யலை, ஆனால் எப்படி ஜெபம் பண்ணார் எசேக்கியா? விண்ணப்பம் பண்ணுறாரு, கிருபையுள்ள கர்த்தர் மன்னிப்பாராக. நான் இந்த காலவேளை சொல்கிறேன், அந்த தப்பு பண்ணிட்டேன் பாஸ்டர், இந்த தப்பு பண்ணிட்டேன் பாஸ்டர், எனக்கு அதை பற்றி தெரில. சரி, செஞ்சிட்டீங்க, கிருபையுள்ள கர்த்தர் உங்களை மன்னிப்பாராக. பக்கம் சொல்லுங்க, கிருபையுள்ள கர்த்தர் உங்களை மன்னிப்பாராக. அதாவது கிருபைன்னு வர இடத்துல என்ன வருது? மன்னிப்பு வருது. மீகா 7:18 வாசிங்க. அக்கிரமத்தை பொறுத்து மீறுதலை மன்னிக்கிற தேவரீருக்கு ஒப்பான தேவன் யார்? நான் பார்த்த படத்துலலாம் இந்த மாதிரி தண்டிக்கிற சாமி எதுவுமே கிடையாதுடா, அப்படிதான் நினைச்சேன். ஆனால் பைபிளில் போட்டிருக்கு, இந்த மாதிரி மன்னிக்கிற தேவன் யாருமே கிடையாது. ஒப்பான தேவன் யார்? அவர் கிருபை செய்ய விரும்புகிறபடியால் அவர் என்னென்றைக்கும் கோபம் வையார். கடவுள் என்ன செய்ய விரும்பாரு? கிருபை செய்ய விரும்புகிறார். எப்படா தண்டிக்கலாம், எப்படா தப்பு போடும், எப்படா தண்டிக்கலாம் கத்தனை செய்யல, காத்துக்கிட்டு இல்லை. அவர் கிருபை செய்ய விரும்புகிறபடியால் என்னென்றைக்கும் கோபம். சங்கீதம் 51 போங்க, சங்கீதம் 51 வேமா. கிருபையினாலே மன்னிக்கிறது. தேவனே, உமது கிருபையின்படி எனக்கு இறங்கும், உமது மிகுந்த இரக்கங்களின்படி என் மீறுதலில் நீங்க என்னை சுத்திகரிக்கும். பத்சேபாள் இடத்துல பாவத்தை செய்த பிறகு தாவீது ஜெபிக்கிறாரு, தப்பு பண்ணிட்டேன் ஆண்டவரே, உமது கிருபையின்படி என் பாவம் நீங்க என்னை சுத்திகரியும். எதன் அடிப்படையில்? கிருபையின். எல்லாருமே ஜபத்துக்கு வரும்போது எதனால் வர்றாங்க? கிருபை நம்பி வர்றாங்க. முதல் கிருபைனா என்ன அப்படின்னு கேட்டோம்னா, அங்கே யாத்திரா 33ஆம் அதிகாரம் 16 வசனத்தை வாசிங்க. யாத்திரா 33:16. எனக்கும் உமது ஜனங்களுக்கும் உம்முடைய கண்களிலே கிருபை கிடைத்தது என்பது எதினால் அறியப்படும்? நீர் எங்களோட வருவதனால் அல்லவா? எத்தனை பேர் கர்த்தர் கிருபை இருக்குதா? அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? கர்த்தர் உங்க கூட இருக்கிறாரு, வருகிறாரு. கடவுள் கிருபை கிடைக்குது என்ன தெரியுமா? கர்த்தரே என் கூட இருக்கிறாரு. யோசேப்பை பற்றி போட்டிருக்கு, கர்த்தரோ யோசேப்போடு கூட இருந்து சிறைச்சாலை அதிபதியின் கண்களில் தயவு கிடைக்கும்படி செய்தார். அவன் மேல் கிருபை வைத்து மனுஷ தயவு கிடைக்கும்படி செய்தார். பார்த்தீங்களா? ஜெயிலுக்குள்ளே கிடக்கிறான். இப்போ எது கிருபைன்னு கேட்டால், கடவுள் கூட இருக்கிறதான் கிருபை. அதான் நான் சொன்னேன், நம்ம கடலில் இருக்கிறோம், ஆனால் போட்டில் இருக்கிறோம். போட்டில் யார் இருக்கா? ஏசு இருக்கிறார். பிரச்சனையில் மாட்டிக்கிறது அது வேற. ஆனால் அதன் மத்தியில் யார் இருக்கா? கூட யார் இருக்கா? ஏசு இருக்கிறார். ஏசு இல்லாட்டாதான் பெரிய பிரச்சனை. அதான் பைபிளில் போட்டிருக்கு, அவர் இரக்கமுள்ள தேவனா இருக்கிறபடினால் அவர் உன்னை விட்டு விலகவும் மாட்டார், அவர் உன்னை கைவிடவும் மாட்டார். நார பெரிய ரொம்ப நல்லவன் அதனால கிடையாது. கடவுள் இரக்கம் உள்ளவர், என்னை விட்டு விலகவும் மாட்டார், என்ன கைவிடவும் மாட்டார். அதை தான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு செஞ்சார். நெகேமியா 9ஆம் அதிகாரம் போங்க, 16 வாசிப்போமே. எங்கள் பிதாக்களாகிய அவர்களோ எப்படி நடந்து? அடக்கமாய் நடந்து. என்ன போட்டிருக்கு? கடவுள்கிட்டே போய் அகங்காரமாய் நடந்து தங்கள் கழுத்தை கடினப்படுத்தி உம்முடைய கற்பனைகளுக்கு செவி கொடாதே போனார்கள். அவர்கள் செவி கொடுக்க மனதில்லாமலும் அவரிடத்திலே நீர் செய்த உம்முடைய அற்புதங்களை நினையாமலும் போய் தங்கள் கழுத்தை கடினப்படுத்தி தங்கள் அடிமைத்தனத்துக்கு திரும்பும்படிக்கு அவர்கள் கலகம் பண்ணி ஒரு தலைவனை ஏற்படுத்தினார்கள். வாசிப்போம். ஆகிலும் வெகுவாய் மன்னிக்கிறவரும் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மகா கிருபையுமுள்ளவருமான தேவனாகிய நீர் அவர்களை கைவிடவில்லை. கானான் தேசத்தை சுதந்திரிக்க முடியல, ஆனால் 40 வருஷம் பாதுகாத்து சுகமா சோறு போட்டாரு. கிருபை. ஒரு பெரிய விஷயத்தை செய்ய முடியல, அதுக்கு இவன் விசுவாசம் தேவை. ஆனால் அட்லீஸ்ட் பேசிக்கான கிருபை சுகமாக வச்சுருந்தேன். வனாந்தரத்தில் கால் வீங்கலை, 40 வருஷமும் சாப்பாடு போட்டேன், எந்த வேலையும் நீ பார்க்கல, நீ இப்படி செஞ்சு அகங்காரமாக நடந்தும் கூட
கர்த்தர் என்ன செய்யல, கைவிடவில்லை. ஏன்னா நீர் வெகுவாய் மன்னிக்கிறவர். என்ன சொல்லுங்க, வெகுவாய் மன்னிக்கிறவர். அப்படின்னா சீக்கிரமா மன்னிச்சிருவார். ஆமென். அடுத்த வசனத்தை வாசிங்க. அவர்கள் வார்ப்பிக்கப்பட்ட ஒரு கன்றுக்குட்டியை தங்களுக்கு உண்டாக்கி, இது உன்னை எகிப்திலிருந்து கொண்டு வந்த உன் தெய்வம் என்று சொல்லி கோபம் மூட்டத்தக்க பெரிய அக்கிரமங்களை செய்திருந்தாலும் நீர் உம்முடைய மிகுந்த மன உருக்கத்தின்படியே அவர்களை வனாந்தரத்திலே கைவிடவில்லை. அவர்களை வழிநடத்த பகலிலே மேகஸ்தம்பமும் அவர்களுக்கு வெளிச்சத்தையும் அவர்களுக்கு நடக்க வேண்டிய வழியையும் காட்ட இரவில் அக்னி ஸ்தம்பமும் அவர்களை விட்டு விலகவில்லை. இன்னும் நிறைய இருக்குது, கீழே போட்டிருக்கு. தாகத்துக்கு தண்ணீரை கொடுத்தீர், மன்னாவை கொடுத்தீர், வஸ்திரங்கள் பழமையா போகல, கால் வீங்கல. 9ஆம் அதிகாரத்தை வீட்டில் போய் வாசித்து பாருங்க. சரியா? கிருபைனா என்னன்னா கடவுள் கூட இருக்கிறது. நான் சொல்றேன், கடவுள் உங்களை விட்டு விலகவே மாட்டார். ஒருவேளை நீங்க விலகி இருந்தீங்கன்னா நீங்க ஒன்று செய்யணும். ஏசாயா 55:8, என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார். நம்ம என்ன சொல்லுவோம், நாம ஒன்று நினைக்க கடவுள் ஒன்று நினைக்கிறாரு அப்படி சொல்ல முடியா? அது போடல. இதை சரி கொஞ்சம் புரிஞ்சவங்க என்ன செய்வான்னு கேட்டீங்கன்னா, அடுத்த வசனத்தை வாசிட்டு, பூமிக்கு வானம் எவ்வளோ உயரமாக இருக்கிறதோ தேவனுடைய நினைவுகள் அவ்வளவு பெருசாக இருக்குது, உயரமாக இருக்குது. நம்ம சில புரிஞ்ச ஆளுங்க சொல்லுவாங்க. ஆனால் சரியாக அந்த வசனம் எங்கே வருது தெரியுமா? என் நினைவுகள் உன் நினைவுகள் அல்ல. நாம் நினைக்கிறது வேற, அவர் நினைக்கிறது வேற. அது எப்படி தெரியுது, எப்படி நினைக்கிறாருன்னு தெரியுமா? நாம நினைக்கிறோம், தண்டிப்பார் நினைக்கிறோம். ஆனால் அவர் சொல்லுவார், நான் மன்னிப்பேன். ஓ நினைவு என் நினைவு அல்ல. மேலே போட்டிருக்காங்க, வாசிங்க. 6ஆம் வசனத்தை வாசிங்க. கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள், அவர் சமீபமாக இருக்கையில் அவர் நோக்கி கூப்பிடுங்கள். துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன், அவர் அவன் மேல் மனதுருகுவார். நம்முடைய தேவனிடத்திற்கே திரும்ப கடவன், அவர் மன்னிக்கிறதற்கு தயவு இருக்கிறார். மன்னிப்பு பத்தி பேசும்போதுதான் போட்டிருக்கு, என் நினைவுகள் உன் நினைவுகள். அக்கிரமக்காரன் துன்மார்க்கன் என்ன செய்ய கடவன், கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன். திரும்பின உடனே கிருபை கிடைக்குது. ஆக ஒருவேளை நீங்க கடவுள் தப்பு செஞ்சு தூரமா போயிட்டாரோன்னு நினைக்கலாம். அப்படி நீங்க நினைச்சா கூட அவர்கிட்ட நீங்க திரும்பினீங்கன்னா அவர் என்ன செய்வார், உடனே கிருபை காண்பிக்க ரெடியா இருக்கார். இப்போ என்னன்னா, நீ உங்க பொறுப்பு ஒன்று இருக்குது. கெட்ட குமாரன் சொத்தெல்லாம் வாங்கிட்டு போயிட்டு துன்மார்க்கமாக ஜீவனம் பண்ணிட்டான். உடனே அப்பா குதிரை எடுத்துக்கிட்டு மகனை தேடி டோடின்னு அலையில. ஒரு நாள் அவனுக்கு புத்தி தெளிந்து திரும்ப வரும்போது அப்பாவும் ஓடி வர ஆரம்பிச்சிட்டார். அவன் திரும்பினவனே யாரு வர்றா, அப்பாவும் அவன் நோக்கி ஓட வர ஆரம்பிச்சிட்டார். அவன் மேலே போட்டிருக்கு பைபிளில், அவன் மேலே மனதுருகி அவனை கட்டி தழுவி முத்தம் செய்யுது. திரும்பின உடனே மனதுருகி முத்தம் தான் கிடைக்குது. அப்புறம் வரிசையாக ஒன்று நடக்க ஆரம்பிக்குது. ஆக ஒருவேளை கடவுள் என் கூட இல்லை நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா, நீங்கள் செய்ய வேண்டிய வேலை மனம் திரும்புதல். திரும்பினீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு கிருபை செய்வார். திரும்பின உடனே இருக்கிறார், அவர் பக்கத்துலேயே இருக்கிறார். கடைசியாக புதிய பாட்டில் பார்த்து முடிச்சிடும். நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, கர்த்தரை பார்க்கணும்னா எங்கே பார்க்கலாம், வார்த்தையில் பார்க்கலாம், அப்படி நாமத்தை பார்க்கலாம். இந்த 2 வழி தான் பார்க்கலாம். இப்போ நான் உங்களுக்கு மோசே கிட்ட தேவனே கர்த்தரே தம்முடைய நாமத்தை கூறினார். எல்லாருமே அப்படி தான் என்ன செஞ்சாங்க, கர்த்தரை பார்த்தாங்க. சொல்லித்தரும்போது மாத்திரம் தான் சேட்டை பண்ணிட்டாங்க. இந்த தப்பிச்சு போனாரே ஒருத்தர் ஊழியக்காரர், ஊழியமே பண்ண மாட்டேன்னு, அவர் பேர் என்ன, யோனா. எங்கே போச்சுனாரு, நீவேக்கு போச்சுனார். ஆனால் அவர் எங்கே போனார், தர்சுக்கு போனார். மீன் வாயில் உள்ளே போய் திரும்ப கொண்டு நீவே கொண்டு விட்டார். ஏன் விட்டார்னா, அவர் என்ன காரணம் சொல்றாருன்னா, நீர் இப்படித்தான் நியாய தீர்ப்பு செய்வேன்னு பேச சொல்வீர், ஆனால் அப்புறம் என்ன செஞ்சிருவாரு, மன்னிச்சிருவீர். நான் சொல்லலையா மன்னிப்பீர்னு. அப்போ இந்த மனுஷனுக்கு 4ஆம் அதிகாரத்தில் போட்டிருக்கு, யோனாவில் 4ஆம் அதிகாரத்தில் போட்டிருக்கு, கர்த்தர் நீர் இரக்கமும் மன உருக்கும் நீடிய சாந்தம் உள்ளவர் என்று நான் அறிவேன். எனக்கு நல்லா தெரியும், ஆனால் சொல்லி தான் தரமாட்டேன், நான் அறிவேன். அப்போ பழைய பாட்டில் இருக்கு எல்லாருக்குமே. நம்ம தான் பழைய பாட்டு பயப்படுறோம். பழைய பாட்டு தேவனா தீ எரின்னு நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் அவங்களுக்கு கூட என்ன தெரிஞ்சிருக்குன்னா, கர்த்தர் இரக்கம் உள்ளவர், மிகுந்த கிருபை உள்ளவர், வெகுவாய் மன்னிக்கிறவர். நெகேமியா சொல்லியிருக்கிறாரு, யோனா சொல்லியிருக்கிறாரு, மோசே சொல்லியிருக்கிறாரு, தாவி சொல்லியிருக்கிறாரு. எல்லாருக்குமே கர்த்தர் எப்படி இருக்காரு, கிருபையாக தான் இருக்கிறாரு. ஆபிரகாம் ஜெபம் பண்ணார் லோத்துக்காக, உமது கிருபையை பெரிதாய் விளங்க பண்ணும். லோத்தை காப்பாற்றுறதுக்கு வரமாட்டேன்றான். கண் அங்கேயே தான் போயிட்டு இருக்கு. அவனுக்கு காப்பாற்றி விடுறாரு, தூதர்கள் அனுப்பிச்சு. உடைய கிருபையை பெரிதாய் விளங்க பண்ணும். எல்லாருக்குமே கர்த்தரை பற்றி இருக்க ஒரு தெளிவான அறிவு
கர்த்தர் கிருபையுள்ளவர். கிருபையுள்ளவர்னா என்னன்னு கேட்டால், கர்த்தர் என் கூட இருப்பார், என் பாவங்களை மன்னிக்கிறவர். முடிவா இந்த கடைசி காலத்தில் இருக்கிற நமக்கு பிதாவாகிய தேவன் தமது குமாரன் மூலமாக திருவலம் பற்றினார். அப்போ குமாரனை பார்த்தா பிதாவை பார்த்தா எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? அவர் இயேசு பற்றி போட்டிருக்கு, பிதாவாகிய தேவனுடைய தற்சுரூபம், எக்ஸாக்ட் பிரிண்ட் ஆஃப் காட். ஒரு பிரிண்ட் அவுட் போட்டால் எப்படி வருமோ அது மாதிரி பிதாவாகிய தேவனுடைய பிரிண்ட் அவுட் தான் யாரு? இயேசு. அவருடைய தன்மையின் சொரூபமாக இருக்காராம். பிதாவுடைய தன்மை எங்கே பார்த்துடலாம்? இயேசுகிட்ட பார்த்துடலாம். வயலில் போட்டிருக்கு, பிதாவை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை. அப்படின்னா யார் சொல்லியும் தேவனை பற்றி நீங்கள் அறிந்து கொள்ள கூடாது. பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான செல்ல குமாரனே அவரை வெளிப்படுத்தினார். அப்போ இயேசு பிதாவை பற்றி எப்படி காண்பிக்கிறாரோ அதுதான் சரி. நல்லா கவனிங்களேன், நம்ம ஆண்டவரே அவருடைய இருதயமே மனதுருக்கத்தின் இருதயம். மனதுருகுரு, அப்படியே மனது உருகிடுவார். அப்படியே நிறைய வசனத்தை பார்க்க போகிறோம். அவர் ஆளே மனதுருக்கத்தின் தேவன். அவருடைய இரக்கங்கள் எல்லா கிரியைகளின் மேலும் இருக்கிறது. ஏதாவது ஒன்று செஞ்சாலும் எப்படி செய்வார்? மனதுருகி செய்வார். இயேசு எல்லாரும் சுகமாக்கணும். எப்படி சுகமாக்கணும் தெரியுமா? மனதுருகி சுகமாக்கினார். அப்போ கிருபை கண்டிப்பாக என்ன செய்யும்? சுகமாக்கும். கிருபை வெளிப்படுதுன்னா என் கூட இருப்பார், என் பாவங்களை மன்னிப்பார், மனதுருகி என்னை சுகமாக்குற தேவனாக இருக்கிறார். இப்போ நான் மனதுருகி என்னெல்லாம் பண்ணாரோ அதை உங்களுக்கும் பண்ண போகிறார். இன்னைக்கு வேகமாக வாசித்து பிடிப்போம். வாசிங்க மத்தேயு 9:36. அவர் திரளான ஜனங்களை கண்டபொழுது அவர்கள் மேய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல தொய்ந்து போனவர்களும் சிதறப்பட்டவர்களுமாய் இருந்தபடியால். அப்போ பாருங்களா, மெய்ப்பன் இல்லாத ஆடுனால அது எப்படி போயிடும்? சதறி போயிடும். அப்படின்னா நரி வந்துன்னு அர்த்தம். சதறி போயிடும், தொய்ந்து போயிடும். மெய்ப்பன் இருக்கணும். மனுஷனை பார்த்தவனே கத்தருக்கு தோணுது, மெய்ப்பன் இல்லாத ஆடுகளுமா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வாசிப்போம். என்ன போட்டிருக்கு? இருந்தபடியால் அவர்கள் மேல் மனதுருகி தம்முடைய சீசர்கள் நோக்கி, அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம், ஆதலால் அறுப்புக்கு எஜமான் தமது அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள் என்றார். ஜனங்களை பார்க்கும்போது என்ன வருது? மனதுருகி ஜெபம் பண்ணுங்கன்றார். நமக்கும் அப்படி மனதுருக்கம் இருக்கணும். ஆமென். மத்தேயு 14:14 வாசிங்க. மத்தேயு 14:14. இயேசு திரளான ஜனங்களை கண்டு அவர்கள் மேல் மனதுருகி அவர்களில் வியாதியஸ்தர்களாக இருந்தவர்களை சொஸ்தமாக்கினார். எப்படி சொஸ்தமாக்கினார்? பக்கம் சொல்லுங்க. இயேசு உங்கள் மீது மனதுருகி உங்களை சொஸ்தமாக்குகிறார். மத்தேயு 20:34 வாசிங்க. என்ன போட்டிருக்கு? இயேசு மனதுருகி அவர்கள் கண்களை தொட்டார், உடனே அவர்கள் பார்வையடைந்து அவருக்கு பின் சென்றார்கள். எல்லா கிரிகளின் பெண்கள் என்ன இருக்குது? மனதுருக்கும். அப்போ கடவுளை பற்றி நினைக்கும் போது தப்பாக நினைக்கக்கூடாது. அது ரொம்ப தவறு. பிசாசு நோக்கமே என்னன்னா, ஒரு மனுஷனுக்குள்ள எப்படியாவது தேவனை பற்றி தப்பான படத்தை வைக்கணும். நான் இந்த காலைவெளியில் பரிசுத்தாவின் உதவினால தேவனை பற்றி தரமான படத்தை உங்களை வைத்துக் கொண்டிருக்கிறேன். மார்க்கு 1:41 வாசிங்க. குஷ்டரோகி இயேசு மனதுருகி கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாகு என்றார். எதனால செஞ்சாரு? மனதுருகி செஞ்சார். லூக்கா 7:13 வாசிங்க. கர்த்தர் அவளை பார்த்து அவள் மேல் மனதுருகி அழாதே என்று சொல்லி, அந்த குமாரனை இழந்து போயிட்டா அந்த தாய் சொல்றாரு, கர்த்தர் அவளை பார்த்து அவள் மேல் மனதுருகி அழாதே. லூக்கா 10:33 வாசிங்க. பின்பு சமாரியன் ஒருவன் பிரயாணமாய் வருகையில் அவனை கண்டு மனதுருகி. நல்ல சமாரியன். அந்த லேவியன் அந்த ஆசாரியன்லாம் போயிட்டானுங்க. அவன்கிட்ட என்ன இல்லை? கம்பேஷன் இல்லை, மனதுருக்கம் இல்லை. இயேசுகிட்ட என்ன இருந்துச்சு? அதுதான் அவரை அந்த வாகனத்தை விட்டு இறங்கி தான் பணத்தை எடுத்து சத்திரத்தில் கொடுத்து தனக்கு வச்சிருந்த எண்ணெயை திராட்சத்தை அவனுக்காக யூஸ் பண்ண வைக்குது. மனதுருகி இயேசு செய்வார். நல்ல சமாரியன் அவர். லூக்கா 15:20 வாசிங்க. எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனத்தில் வந்தான். அவன் தூரத்தில் வரும்போதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்தான். ஆமென். மனதுருகி இயேசு உங்களை தொட்டு சுகமாக்குகிறார். மனதுருகி ஒரு அற்புதத்தை கட்டளையிடுகிறார் இயேசு நாமத்தினால. மனதுருகி உங்கள் ஜெபங்களுக்கு பதில் கொடுக்கிறார். அவர் இறுக்கமான தேவன் அல்ல, மனதுருக்கத்தின் தேவனாக இருக்கிறார்.